சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்? அந்த குழந்தைய அப்படியே கொன்னேன், என்னை எப்படி நடு ரோட்டில் விட்டுட்டியே, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியே நான் சொன்னேன். இந்த குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இது இந்த பொண்ணு பண்ணிக்கிற வேலை எதுவும் தெரியாது எனக்கு. ஒத்துக்க மாட்டான், அவங்க என்ன சொன்னாலும் யாரு செஞ்சிருக்காங்க? இந்த கொலை யாரு செஞ்சிருக்காங்க? எனக்கு தெரியாது. கொலை செஞ்சது எனக்கு தெரியாது, அவ வாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது. யாருக்கிட்ட என்ன சொல்றேன்? போதுமா? 3000 ரூபாய் 5000 கடன் வாங்கினேன்டி. இந்த வேலை 3000 ரூபாய் இருக்குது. என்னுடைய பேர் சௌமியா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன். என் கூட வந்து நானும் என் தம்பி 2 பேர் தான், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பசங்க. அப்புறம் நல்லா படிச்சுன்னு இருந்தோம். 8th ஸ்டாண்டர்ட் படித்து 9th போயின்னு இருக்கிறப்போ வீட்டுக்கு வந்து அப்பாவுடைய ரிலேட்டிவ் அவர் வயசானவர் வந்தார். வந்து ஃபஸ்ட்டு தப்பாக இது பண்ணார். பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது டெய்லி தப்பாக கூப்பிட்டுட்டு தப்பாக பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி அது என்ன ஆயிடுச்சுன்னா 5 months கன்சீவ் ஆகிட்டேன். யாருக்குமே தெரியாது. அப்போ உனக்கு எத்தனை வயசு? அப்போ வந்து 17 வயசு எனக்கு. 17 வயசு எனக்கு. ஆனால் அதை தப்பு பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு அது அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நீ சொன்ன. தப்பு இல்லை. அது வந்து அவர் வந்து உங்க அப்பா ஃப்ரெண்டு வந்தாருன்னு சொன்னாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட் இல்லை. அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் தூரத்து ரிலேட்டிவ். அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 70 வயசு மேலே இருந்துச்சு. அவர் என்ன தப்பாக தான் யூஸ் பண்ணிக்கினாருன்னு எனக்கு அதுக்கு தெரியல. நீ அவரை தடுக்க முயற்சி பண்ணலையா? நான் சொல்லி பார்த்தேன். சொல்லி பார்க்கறது இல்லை, சொல்லுவோம். ஒரு தடவை நம்ம சொல்லுவோம், மறு தடவை அவங்க பண்ணுறச்ச நம்ம அதை தடுக்க பார்ப்போம். தடுக்க பார்ப்போமா மாட்டோமா? பார்ப்போம். நீ பண்ண இல்லையா? நான் வந்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்கல. நான் இதை யார்கிட்டயும் சொல்லலை. அப்புறம் தப்பா ஆயிட்ட பின்ட்டு ஏன் சொல்லலை? அது உன் கூட யாரோ தவறா நடக்கிறாங்க, அது உங்க வீட்டுல, உங்க அப்பா அம்மா அந்த வீட்டுல இருக்காங்க. ஒரு தடவை நீ சொல்லி பார்த்த, 2வது தடவை மறுபடியும் அதே தான் பண்ணாரு. ஏன் உங்க அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்த நீ சொல்லலைனாக்கா அவங்க நம்ம சொன்னது அவங்க ஏற்றுக்கல. இதில் இருக்குல்ல, அவங்க அம்மாவும் வண்டி பிஸ்னஸ்ன்னு போயிட்டாங்க. அப்பா கிட்ட எப்படி சொல்ல? என்ன பிசினஸ் பண்றாங்க உங்க அம்மா? 2 பேரும் சேர்ந்து தான் வியாபாரம் பண்ணிட்டு. என்ன வியாபாரம் பண்றாங்க? தரகாரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பசங்களும் அவ்வளவா பாத்துக்கிறதுல எதுவுமே செய்யறதில்ல. எங்க இஷ்டமா நாங்க சாப்பாடு செஞ்சு நாங்களே சாப்பிட்டுக்கணும். நம்மளே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருந்தோம். நான் அப்படி இருக்கிறப்போ 5 மாசம் கன்சீவ் ஆயிட்டு வயிறு அப்படி ஆயிடுச்சு. 2007 எனக்கு அப்படி ஆயிடுச்சு. 2006 அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. அம்மா கூட இருக்கிறப்போதான் அவர் வந்து போவார். அவர் வேலையில வேலை செஞ்சிருந்தாரு. அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை. நீ சொன்ன 2 பேரும் சேர்ந்துதான் தரகாரி பிசினஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நீ சொன்ன, வியாபாரம் பண்றாங்கன்னு நீ சொன்ன. ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தாங்க. எதுக்காக உங்க அம்மா அப்பா செப்பரேட் ஆயிட்டாங்க? எதுக்காக பிரிஞ்சுட்டாங்க? அவங்க 2 பேருக்கும் மனஸ்தாபம் வந்துடுச்சு. எந்த விஷயத்தினால மனஸ்தாபம் வந்துச்சு? அப்பா சொல்றது அம்மா கேட்கறது இல்ல. அம்மா சொன்னது அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்ல.
இப்படி அவங்க தூரமானதுனால ஒரே வீட்டில் தான் இருந்தோம், 4 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ இந்த தாத்தா வந்து அம்மா கூடயும் பேசுவார், அப்பா கூடயும் பேசுவார். பேசிட்டு என் கூட வந்து அம்மா தான் இப்படி ஆயிட்டாங்கோ, அப்பா ஆயிட்டாங்கோ, நீ வந்து இதை நம்ம பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீ யூஸ் பண்ணார் அவர். நான் அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியறதில்ல, அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியறதில்ல. அந்த நிலமையில தான் நான் போய் மாட்டினேன் அவர்கிட்ட. மாட்டி 5 வருஷம் 5 மாதம் கன்சீவும் ஆகிட்டேன். கன்சீவ் ஆகிட்ட பின்ட்டு அப்பா ஒரு நாள் அம்மா கிட்ட, நாங்கள் 2 பேரும், அம்மா என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டவர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கேட்டார், இது என்னடி பொண்ணுக்கு வயிறு இவ்வளோ பெருசாக்குதே, உனக்கு தெரியலையான்னு கேட்டதுக்கு அப்புறம் அம்மா ஒன்றுமே பேசல. அன்றைக்கி என்னை கூட்டின்னு போயிட்டாரு. அப்பா எல்லாருக்கும் ஃபோன் போயிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், என் பொண்ணு வாழ்க்கை பாலாக போச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் என்னையும் கூட கூட்டின்னு போயிட்டு யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கோ. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அடித்து கேட்டாங்கோ, இதுக்கு யார் காரணம் என்ன ஏதுன்ட்டெல்லாம் கேட்டாங்கோ. கேட்டுட்டு அப்புறம் பயந்துக்குன்னு நானும் சொல்லிட்டேன், இவர் தான் இதுமாரி எல்லாம் பண்ணார், என்கிட்ட தப்பாக நடந்துக்கினாரு, இது யார்கிட்டையும் சொல்ல எனக்கு தோணலை, இப்படி ஆகும்னு எனக்கும் தெரியாதுப்பான்னு நான் சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன பண்ணாங்கோ, சரி நான் அப்புறம் ஆயா மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. ஒரு நிமிஷம், நீ ஸ்டேஷனுக்கு போனேன்னு சொன்ன. ஆமா, உங்க அப்பா உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்ப அந்த பெரியவர் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? அங்க வந்து என்ன சொன்னார்? ஒத்துக்குனாரு. நான் தான் இதுக்கு காரணம் சொன்னேன். ஒத்துக்குனாரு. அவர் இங்கே இருந்துட்டாரு. என்னை மட்டும் அம்மா ஊருக்கு கூட்டின்னு போனாங்க. ஊருக்கு கூட்டின்னு போயிட்டு பாண்டிச்சேரி அப்புறம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக இதாகிட்டு போயிட்டு, பேபி ரொம்ப பெருசாகிட்டு 6 மாதத்துக்கிட்ட வந்துடுச்சு. 1 மாதம் ஆகிட்டு. என்ன கொடுமைங்க, 70 வயசு அவருக்கு. ஆமாம், இந்த பொண்ணுக்கு 17 வயசு. அப்போ ஸ்டேஷன்ல கூட அடிச்சாங்கோ, அவரை என்னையும் அடிச்சாங்கோ. இல்லம்மா, ஒண்ணு நான் சொல்றேன், அவர் அடிச்சது ஓகே, அவர் பண்ண தவறு தான். ஆனா நீ எல்லாமே சகிச்சிய, உனக்கு நல்லா அடிக்கிட்டு அடிச்சிருக்கணும். என்ன யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. எப்படிமா யூஸ் பண்ண முடியும்? என்னம்மா நீ சொல்ற? ஆமா மேடம், 17 வயசுல யூஸ் பண்றான்னு இந்த வார்த்தை சொல்றியே, யூஸ் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. 17 வயசுல நம்ம இவ்வளவு படங்கள் பாக்குறோம், எவ்வளவு பேர்கிட்ட நம்ம பேசுறோம். 17 வயசுல ஒருத்தர் வந்து அப்படி கை வைக்கிறாரு, இல்ல தப்பாதான் நடந்துக்கிறாருன்னா ஒரு தடவை நம்ம மன்னிக்கலாம், 2 தடவை நம்ம மன்னிக்கலாம். அது எப்படிமா நீ அந்த அவர் பண்ற தவறுக்கு நீயும் அதுக்கு அது சப்போர்ட் பண்ணி இப்போ நீ சொல்றியே, எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க அம்மா எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி, அது எப்படிமா நீ சொல்ற? தெரியல மேடம், இப்படி வந்து நிக்கும் தெரியல மேடம். இப்படி வந்து நிக்கும்னா எப்படிமா வந்து நிக்கும்? ஒரு லிமிட் நீங்க தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பா அதுக்குதான் அவர் சொல்றாருல, எந்த தப்பு இல்லைன்னு சொன்னார்ல அந்த வயசானவர். ஆமா, அது தப்புன்னு உனக்கு தெரியல? நம்ம பண்றது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு உனக்கு புரியல? அப்போ புரியல மேடம், 5 மாசம் ஆயிட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகேம்மா, சரி சொல்லு. அப்புறம் அதெல்லாம் ஆயிட்ட பின்ட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு ஒன்றுமே முடியல. ஆயாவும் அம்மாவும் சித்தி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கோ, அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கினாங்களோ என்னவோ தெரியல, என்ன பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு இதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாக்காங்க பொழுது, எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து கூட ஒரு ஆண்டி, எங்கள் ஆயா எங்கள் சித்தி வரல, எங்க கூட என் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த எங்கள் ஆயாவுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. இங்கேருந்து வேட்டவளத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் கூட்டின்னு போகிறதுக்கு ஆயாவோட ஃப்ரெண்டு வந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இது வந்து எப்படி ஆச்சுன்ட்டு அவங்களும் கேட்டாங்க. எல்லாத்தையும் விசாரி வச்சுதான் என்னை கூட்டின்னு போனது. கூட்டின்னு போயிட்ட போய் கேட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வந்து அந்த வயசான தாத்தான்னு சொல்லாத உங்கள் மாமா அண்ணே சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தான் என்னை ஸ்கேன் பண்ணி டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டின்னு வந்து வேட்டத்தில் மறுபடியும் ஆயா வீட்டில் விட்டாங்க. ஆயா என்ன பண்ணாங்க, நீ இங்கே இருந்தாக்கா மான பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு என்னை பெங்களூருக்கு அம்மா கூட நானும் போயிடலான்னு சொல்லிட்டு பெங்களூருக்கே வந்தோம் மேடம். வந்து 1 மாதம் இருந்தேன். 7 ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போது காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சுன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகிட்டு அங்கேயும் பேர் வந்து சந்தோஷம் கொடுத்தேன். இவர் பேருன்னு கொடுக்கல. அவர் என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிருக்காரு. எனக்கு இது டெலிவரி ஆகிட்ட பின்ட்டு அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆகிட்டு ஒரு மத்தியானம் 11 மணிக்கு போயிருப்போம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி பேபி எடுத்துட்டாங்க. கேர்ள் பேபி தான் ஆச்சு.
ஆயிட்ட பின்ட்டு 16 நாள் நான் அங்கே அட்மிட் ஆயிருந்தேன் மேடம். 16 நாளும் யாரும் வரல. என் அப்பா, என் ஆயா, மாமா, அக்கா யாருமே வரல மேடம் அந்த இடத்துல. 16 நாள் நீ எங்க தனியா ஹாஸ்பிட்டல் இருந்தே அம்மா? இவங்க இருந்தாங்க, எங்க அம்மா இருந்தாங்கோ. அப்புறம் அந்த வயசானவர் இருந்தாரு, அவரும் வந்திருந்தாரு. அந்த டைம்ல வந்திருந்தாரு. அவர் தான் கூட்டின்னு போயிட்டு அட்மிட் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாரு மேடம். பண்ணிட்டு என்ன பண்ணாரு, 16 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த யாருமே வந்து பார்க்கல என்னை. அப்பா கூட வந்து பார்க்கல மேடம். அப்படி இருக்கிறப்போ 16 நாள் முடிஞ்சு 3 நாள் வீட்டுக்கு வந்தேன். 17, 18, 19 நாள் தான். 3ஆவது நாள் கூட முடியல வீட்டில் வந்த மேடம். அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்கள் சித்தியும் எங்கள் ஆயாமையும் எங்கள் சித்தியும் கூட்டின்னு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க மேடம். அது எனக்கு தெரியவே காணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கோ, ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்கோ. இவங்க என்னை வீட்டில் விட்டுட்டு வண்டிக்கு வியாபாரத்துக்கு இவங்க போயிட்டாங்கோ. ஸோ வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த பாப்பா ஒன்று தான் இருக்குது. இவங்க ஊர்லேருந்து வந்துட்டு சரி வாயா உட்காருன்னு சொல்லிட்டு, பால் அவ்வளோவா வரல அந்த வயசில், பாலே இல்லை அந்த பாப்பாக்குன்னு சொல்லிட்டு நான் கவர் பால் தான் ஊற்றிருந்தேன் மேடம். அவ்வளோ நாளும் டாக்டர் சொல்லுவாங்க கவர் பால் ஊற்றாதீங்கம்மான்னு. நான் அப்பயும் மறைச்சி ஃபுல்லாக அழுதுனே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆசையாக பண்ணது தப்பு தான் மேடம். ஆனாலும் வயிற்றில் பெற்றுவேன் மேடம். நானும் பொண்ணு தானே மேடம். கஷ்டப்பட்டு சிசேரியன் பண்ணி ரொம்ப 3 நாள் நினைவில்லாத விக்டோரியாவுக்கு அனுப்பி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். நான் சாப்பாட்டுக்கு இல்லாத, துணிக்கு இல்லாத அவங்க கூட 1 வருஷம் நான் அவங்க கூட இருந்தேன். அப்புறம் அவங்க அம்மாவை வர வச்சு அந்த கோயில் நெஞ்சு மேலே காலை வச்சு மிதிச்சு என்னதோ பண்ணி குழந்தைய மிதிச்சாங்களா? ஆமா மேடம். கண்ணுக்கு முன்னாடி பால் வாங்கிட்டு வர பாத்துக்காயான்னு சொல்லிட்டு போனோம் மேடம். வந்து பார்த்தா அந்த குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் சொல்றாங்க நீதான் பாப்பா கொண்டுட்டே. நீ வந்து 2007 அப்படி ஆச்சு. இப்போ 8 வருஷம் என்னமோ நடக்குது மேடம். எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கூட சொல்றாங்க புள்ளைய கொண்டுட்டா எப்படி போறாப்பாரு, புள்ளைய கொண்டுட்டா எப்படி போறாப்பாருன்னு எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவங்க கொலை பண்ணி பழி உன் மேல போட்டுட்டாங்களா? அவங்க பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தா சரி, நீ பால் வாங்க போனான்னு சொன்னல. ஆமா மேடம். என்ன பண்ணாங்கன்னு நீ கண்ணால சொல்ற ஒரு நிமிஷம். பால் வாங்க போயிட்டு நான் வந்து பார்த்தேன் மேடம். வந்து பார்த்தா தூக்க மாத்திரை சின்ன அந்த அம்மாக்கு ஆஸ்மா மேடம். நீ வெளியில போகும்போது குழந்தை தூங்கிட்டு இந்த அம்மா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நான் தப்பாவல்ல வயலுக்கு போயிருந்தா கூட நான் வயசுல பெத்த பாப்பா மேடம். இவங்க வந்து 14 நாள் பாப்பா தூங்குது, பாப்பா அழுகுது, பாப்பா சிரிக்குது. பாப்பா உன்னை இப்பவே அம்மானு கூப்பிடுதுன்னு சொல்லாங்க மேடம். அம்மானு கூப்பிடுத்துடி இப்பவே சொல்லிட்டு அவங்க அம்மாவை வர வச்சு இப்படியெல்லாம் பண்ணாங்க மேடம். பால் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வந்தேன் மேடம். அந்த கோழி வந்து பார்த்தா அந்த நெஞ்சிலெல்லாம் காலை வச்சு மிதிச்சு ரத்தமெல்லாம் வெளியே வந்து பார்த்தேன் மேடம். நான் வந்து பார்த்து கையும் வெள்ள காலும் வெள்ள ஆண்டி இப்படி பண்ணிங்க 2 பேரும் கேட்குறேன். ஏன் ஆம்பளை பிள்ளையா இருந்தா போய்க்க வச்சிருக்கலாம், இது பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ நடி பண்ணுவேன், நீ பண்ண தப்புக்கு அவளும் சேர்ந்து பண்ணணுமா சொல்லிட்டு அப்படியெல்லாம் பண்ணாங்க மேடம். நான் அப்பயும் சொன்னேன் அடி பாவீங்களா ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பேசியிருந்தியம்மா. அந்த குழந்தைக்கு உயிர் இருந்துச்சான்னு பாத்தீங்களா? உயிரே இல்ல மேடம், சுத்தமா இல்ல மேடம். தூக்கியெல்லாம் பார்த்தேன், தலையெல்லாம் வச்சு பார்த்தேன் மேடம். இந்த நெஞ்சு எப்படியே வெடிச்சு போச்சு மேடம். நான் எப்படி மேடம் நான் என்னம்மா பண்ணட்டும் நான் சொல்லுங்க மேடம். இப்ப 8 வருஷம் நடக்குது. எத்தனை நாள் குழந்தைமா? 19 நாள் தான் ஆச்சு மேடம். இவங்க இதெல்லாம் பண்ணினாங்களே, உங்க அம்மா வந்த உடனே நீ சொல்லலையா அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி? அன்னைக்கு சும்மா இருந்துட்டு மராநாத்து சும்மா இருந்துட்டுன்னா நீ சும்மா இருந்தியா? நான் சும்மா இருக்கல, மனசுல வச்சிருந்தா இருந்தேன் நானு. ஒரு நிமிஷம், உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, ஆமா மேடம். குழந்தை எங்கன்னு கேக்கலையா? அவங்க கேட்கவே இல்ல மேடம். அவங்க பிளான் பண்ணி தானே மேடம் வர சொன்னாங்க. உங்க அம்மாவும் இதுல பிளானிங் இருந்தாங்க. அம்மா போன் பண்ணனாலதான் இவங்க 2 பேரும் வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா விவசாயம்னா வழியில பிசினஸ்க்காக வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தேன், யாண்டி இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தான் அவங்க அப்படி சொன்னாங்க.
சொல்லிட்டு அம்மா கிட்ட சும்மாவே இருந்தேன் மேடம். அன்னைக்கு ஒண்ணுமே பேசல. ஏம்மா ஒரு உன் நிமிஷம் குழந்தைய மேடம். ஏம்மா என் குழந்தை தான் எனக்கு இப்பயும் வலிக்குதுதான் மேடம். 26 வயசு மேடம் எனக்கு. இன்னைக்கும் வீட்டுல ஒண்டியா உட்காந்துருந்தா மனசெல்லாம் வலிக்குது. நான் ரொம்ப ஒரு நாட்டில் டிவியில் எதனா போச்சுன்னா என் குழந்தை இவ்வளோ 8 வயசு மேடம் இப்போ இருந்திருந்தா அதுக்கு நானும் எப்படியோ என் வாழ்க்கையை பார்த்துன்னு போயிருக்குவேன் மேடம். அப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டாங்க மேடம். இந்த அம்மாவை கேட்டா ஆமாம் நான் உள்ள பார்ப்பேனா, இப்போ அந்த குழந்தைய பார்ப்பேனா, நான் என் வியாபாரத்தை பார்ப்பேனான்ட்டு கேட்குறாங்க மேடம். அப்புறம் அப்பா பேசவே இல்லை. அப்பா 2 வருஷம் கிட்ட பேசவே இல்லை. 2009 அது 2007 ஆச்சு. இவங்க கூட இருந்து 2000 ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கி நான் ஓடிப்போய் அவங்க அப்படி பண்ண பிறக்கும் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி அவங்கள நம்பி கூட போய் வண்டியில் சாப்பாடு இல்லாமல் கட்ட துணி இல்லாமல் 2 மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவேன் மேடம். நான் ஆர்எம்சிக்கு ஒரு வாட்டி சிட்டிக்கு ஒரு வாட்டி அவங்க கூட போயிட்டு வந்து வியாபாரத்தில் ஹெல்ப் பண்ணி கடன் வாங்கி ஒருத்தன் கேட்குறான் 20,000 ரூபாய் அவங்ககிட்ட லேடிஸ் கிட்ட வாங்கினது கடன். அவங்கள பண்ணிட்டாங்க. நான் என் காசை ஒன்றும் கொடுக்கல, அவங்க காசு தான் வாங்கி கொடுத்தது. இப்போ அவங்களும் ஆச்சு நீ ஆச்சுமான்ட்டு சொல்லிட்டாங்க. அவன் கேட்குறான், அசிங்கமா கேட்குறான், ஏய் உங்க அம்மா நீ இன்னைக்கு காசு கொடுக்கலன்னா இன்னைக்கு உன்னை தூக்கி நீ போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான் மேடம். அவன் சொன்னான். அவன் இது நீ உன் காதால கேட்டு உங்க அம்மாட்ட சொன்னியா? சொன்னதில்ல. கூட எங்க அம்மாவும் இருந்தாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்லல. 20,000 ரூபாய் கடன் வாங்க நான் இருந்தேன், 5,000 ரூபாய் கடன் வாங்க நான் இருந்தேன், எல்லாமே இருந்தேன் மேடம். இப்படியெல்லாம் ஆகிய கூட நம்மளுக்கு அம்மா வேணுமேன்னு சொல்லிட்டு நான் நிஜமா அவ்வளோ நம்பினேன். சத்தியமா நான் நம்பினேன். ஒரு நிமிஷமா, உங்க அம்மா உன் குழந்தைய கொலை பண்ணாங்க? அம்மா கூட இல்ல, பிளான் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், 20,000 ரூபாய் நீ கடன் வாங்கி அவர் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்றச்சு உங்க அம்மா அங்கதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்ற நான் என் அம்மாக்காக எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லி ஒரு தடவை உங்க அம்மாட்ட கேட்டிருக்கலாம்ல? நான் கேட்டேன் மேடம். கேட்காத ஒண்ணு இல்ல. ஒரு தாய் தானே. நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன், அந்த கோயிலையும் அப்படியே கொன்னேன், என்னையும் எப்படி நட்டு ரோட்டில் விட்டுட்டியே, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியே நான் சொன்னேன். பார்க்க வயிறு இன்னமும் அந்த பார்க்க வயிறு தான் சொல்றாங்களே தவிர ஒண்ணுமே இல்லை மேடம். நல்ல துணியா நல்ல சாப்பாடா ஒண்ணுமே கிடையாது. 2009 எங்க அப்பா கிட்ட வந்தேன் நான். அப்பா சொன்னாரு நான் உன்னை ஏத்துக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அழுதாரு மதியம். சரிப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புப்பான்னு சொல்லி அப்பா காலில் வந்தேன். இருக்கட்டும் மாமான்னு சொல்லி அப்பா என்ன கூப்பிட்டு அனுசரணையா சாப்பாடு கொடுத்தாரு, துணி கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு மேடம். என்ன இன்னும் எங்க அப்பா இந்த 6 வருஷமா 2009 இதோ 15 வரைக்கும் எங்க அப்பா என்ன சீத்து நான் ஏன் சொன்னது கிடையாது மேடம். தங்கமான மனுஷன் மேடம். நான் அவருக்கு தான் மோசம் பண்ணிட்டேன். நான் தான் மோசம் பண்ணேன். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி நிறையவே இருக்கு மேடம். 70 வயசு. அவர் எங்க இப்போ? அவர் செத்துட்டாரு. அந்த பாப்பா எப்ப செத்தாரு? ஆமா, அந்த பாப்பா செத்து மறாநாள்ல அந்த பாப்பா செத்து ஒரு 5 நாள் இல்ல 10 நாள் இருக்கும் மேடம். உங்க தொடர்பு இருந்துச்சா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் நீ அவரை லாஸ்ட் பார்க்கவே இல்ல. அந்த குழந்தை பிறக்கிறப்போ அந்த 16 நாள் ஹாஸ்பிடல்ல வந்தாரு, அப்பதான் பார்த்தது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த அவர் ஃபேமிலில யார் இருக்காங்க? அவங்க ஃபேமிலில நிறைய பேர் இருக்காங்க. யார் இருக்காங்க? அவங்க வைஃப் இருக்காங்க, அவங்க பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவருக்கு 70 வயசு ஆயிட்டு அவங்களுக்கு பசங்க எப்படி ஆகும், அவ எங்கேயோ வேற எங்கேயோ தப்பு பண்ணிருக்கா, அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஏத்துக்கவே இல்லை. எப்படி இருந்தாரு? அப்படி நான் கேள்விப்பட்டதான், நான் போய் பார்க்க முடியல. இவங்க இடையில அவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க அம்மா எங்க அம்மாவுடைய அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாம் வந்தாங்க. வந்ததுக்கு அம்மா அவங்க அந்த கிழவனை நான் விட்டோன்னு நினச்சி அடி, அந்த கிழவனை ஏதோ பண்ணிட்டாங்களாம். இது என்ன பண்ணாங்கன்னு தெரில மேடம். ஏதோ பண்ணோனாங்க, அதனால தான் அவன் செத்து போனான். அவன்லாம் நாட்டில் வாழலாமாடி, என் பொண்ணுக்கு மான மரியாதை எடுத்து விட்டவன், அவன் வாழலாமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. ஆனால் அவர் நான் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்து ஒரு 5 நாள் தான் இருந்திருப்பார். அவர் அதுக்குள்ளே செத்துட்டார். ஸோ அவங்க வீட்லேயே ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அது என்னன்னு தெரில. ஆனால் அவர் இங்கேருந்து அவர் பெங்களூரில் தான் இருந்தார். அவர் வீடு வேட்டவளத்துலலாம் இருக்குது. இவங்க வீடு முன்னாடினா அவங்க வீட்டு பின்னாடி வீடு. அவர் ஊருக்கே போனார். போன இடத்துல இப்படி ஆகிப்போச்சு.
அப்படின்னா ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, ஆமா அந்த வயசானவர் கொல்லப்பட்டிருக்காரு, ஆனா அவர் 2 அப்படிதான் பேர் பலியா இருக்காங்க. பலியா இருக்காங்க. ஆமா. இன்னொன்னு, அவங்க இதெல்லாம் பண்ணுறத விட என்ன எதனா விஷயம் வச்சு கொண்டு வந்தா கூட நான் இதை செத்துருப்பேன் மேடம். இவ்வளோ யோசிச்சு, இவ்வளோ நொந்து, இவ்வளோ வேதளிச்சு, அப்பா ஒரு பக்கம் அழுகுறாரு, நான் ஒரு பக்கம் அழுகுறேன். இந்த டிவியில் நல்ல நல்ல இதெல்லாம் போச்சுன்னா, அம்மா செட்டில்மெண்ட் வந்துச்சுன்னா அம்மாக்காக நான் அவ்வளோ பண்ணிட்டேன் மேடம். ஆனால் அவங்க நினச்சி பார்க்க மாட்டிருக்காங்க. ஐயோ என் பொண்ணாச்சேன்ற ஒரு ஏக்கமே கிடையாது மேடம். அவங்கள அம்மா நான் அவ்வளோ பார்த்தேன் மேடம். நன்றியை மறக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்க அப்பா ஸ்டார்டிங்கில் அப்பா கிட்ட வரப்போ நான் சொன்னேன், அப்பா கிட்ட என்னான்னு சொன்னேன், அப்பா அம்மாவை நான் சாகிற வரைக்கும் கூடயே வச்சுக்கணும்ப்பா நான் சொன்னேன் மேடம். அதை காப்பாற்றிக்கல மேடம் அவங்க. சத்தியமாக சொல்கிறேன், மனசார நான் சொன்னேன். ஏன்னா அந்த 16 நாள் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாங்களேன்னு சொல்லிட்டு நான் நன்றி கண்ணா சத்தியமாக சொன்னேன். நான் அதை அவங்க காப்பாற்றிக்கல. அதாச்சா 2012 அப்படியே ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. நடுவில் நான் தான் மாட்டின்னு சாகணும். இவங்க சொல்றத அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா சொல்றது அம்மாட்ட சொல்லுவேன். இப்படியே போய் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். நான் அப்போ தம்பி படிச்சிருந்தான், வரவே இல்லை. 12 தான் வந்தான். இதெல்லாம் 10, 11 நடந்துனுக்கு. இப்படியே போச்சு மேடம். போயிட்டு 2000 இப்போ 12, 13, 14, 15. அப்போ இப்போ அவங்க வீட்டை விட்டு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. யாரு? ஆமா, அம்மா வீடு விட்டு போயிட்டாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னாக்கா, அவங்க கேண்டரிங்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. டீ காலைல போய் டீ குடிச்சு தலையில போயிட்டு ஃபுல்லா தண்ணி கோத்துக்குன்னு ஃபிட்ஸ் வந்து இந்த குக்கரை வச்சுக்கின்னு இப்படி ஊந்தாங்க. அம்மா இப்படி ஊந்த உடனே என்ன ஆகி போச்சு, தலை போய் டம்முன்னு இடிச்சு நினைவில்லாத ஊன்ட்டாங்க. வாயில ஃபுல்லா நிறையா மஞ்சா கலர் ஃபுல்லா நிறையா வந்துடுச்சு. அவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப பயம் எடுத்துக்குச்சு. ஐசியூல போட்டாங்க. ஒரு 11 மணிக்கு ஒரு பையன் வந்து அக்கா யாரோ வந்திருக்காங்கன்ட்டு என்னை கூப்பிட்டான். நான் அப்பெல்லாம் வேலைக்கே போறதில்ல. இவர் ஊந்ததுலேருந்து நான் போறதே இல்லை. சரியா, யாருன்னா கொடுத்தாக்கா, இவங்க கூட 1500 ரூபாய் கொடுத்துருந்தாங்க மேடம். 1500 ரூபாயில ஒரே ஒரு புடவை தான் எடுத்தேன் நான். அவங்க கொடுத்த 4 மாசம் கொடுத்தாங்க உய்யாத்துக்கு முன்னாடி. அந்த 4 மாசத்துல ஒரே ஒரு புடவை எடுத்தேன். மிச்சம் அப்படி இப்படி பண்ணி அப்பா கொடுப்பாரு. அப்பா சம்பாதிச்சுன்னு வந்து இன்னமும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க மேடம். அப்பா தம்பி கூட 4000 வாங்குறான். அந்த 4000 எடுத்து வந்து இப்போ என்கிட்ட தான் கொடுக்குறான் மேடம். தம்பியும் அப்பாவும் கால் கழுவிட்டு தண்ணி குடிச்சா கூட அவர் உங்களோட இது எங்கேயுமே என்னால் அடிக்க முடியாது மேடம். அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார். இவ்வளோலாம் ஆயிட்ட பின்ட்டு கூட என் தம்பி நான் ஏன்ட்டு சொன்னது கிடையாது. என் தம்பி சாகிற வரைக்கும் அவனுக்கு நான் இப்படியே இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அவனுக்கு நான் ருணமாக இருப்பேன். நான் சத்தியமாக சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அவங்க வின்ட்டாங்க. 10,000 ரூபாய் மேடம். 10,000 சில்லற ப்ளவுஸ் உள்ள வச்சுக்கின்னு வீண்ட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணாங்களே, அவங்க துணி காசெல்லாம் எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. நான் போயிட்டு சைன் போட்டு இதுக்குன்னே போய் நான் சொல்லியிருந்தேன், நீ இப்படியெல்லாம் பண்ணினுவா, உனக்கு எதனா ஆச்சுன்னா அவனை பார்க்க மாட்டேம்மான்னு சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல மேடம். என் வயிற்றுச்சல் பார்த்தீங்களா, நல்லா இருக்கட்டும். நான் ஐயறதுக்காக சொல்லலை. எனக்கு எவ்வளோ, நானும் பொண்ணு தானே மேடம். கஷ்டம் கண்டிப்பா. அவங்கள அவ்வளோ நம்பினேன் நான். இப்போ கூட நான் நம்பர் தரேன், நீ வாங்கி ஃபோன் பண்ணி பாருங்க. எல்லா விஷயமும் அந்த வினி ஆண்டிக்கு தெரியும். என் கஷ்டத்துலேயே அந்த ஆண்டி கிட்ட சொல்லியிருக்கேன் நான். வேறு யாரும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு டிவி, 2வது ஃப்ரெண்டு அந்த ஆண்டி, 3வது எங்கள் அப்பா. அவர்கிட்ட இன்னமும் நான் எதையும் மறைச்சது கிடையாது. அந்த மாதிரி 10,000 வச்சுன்னு வீண்டாங்கோ. வீழ்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, என்ன தான் வந்து கூப்பிட்டாங்க. நான் தான் ஓடி போய் பார்த்ததுக்கு ஒன்றுமே புரியல. அழுவுறான் அப்படி அழுவுறான். அந்த இடத்துல எல்லாரும் என்னை பார்க்குறாங்கோ. எனக்கு துக்கம் தொண்டே அடிச்சு போச்சு. இவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கோ, ஃபிட்ஸ் வந்து ஊந்தாங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணல, இந்த அம்மா பாய்சன் குடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க ஊந்தாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க. என் ஃபோனில் தான் தங்கச்சி ஃபோன் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்களோ தெரில. அந்த ஏக்கத்தில் விஷயம் குடிச்சிருப்பாங்களோ, பாவம் அம்மா திருந்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன பேசினாங்க, விஷம் குடிச்சிட்டாங்க. சரி, 2 பேரும் அம்மாவும் தங்கச்சியும். அந்த சின்ன தங்கச்சி அது இவங்க கூட பிறந்தவங்க வந்து 6 பேர், ஒரு டசனுக்கு மேலே ஆயிப்போச்சு. அவங்களாம் இறந்துட்டாங்க. சின்ன பசங்களை பராமரிப்பு இல்லாம இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது 6 பசங்க தான். இந்த அம்மா தான் பெரியவங்க. ஒருவேளை மனசு கொஞ்சம் நொந்து எதனா விஷம் குடிச்சிட்டு இருப்பாங்களோன்ட்டு நான் நம்பினேன். ஏன் நம்பினேன்னா, ஐயோ அம்மா இப்படி பண்ணிக்கினாங்களே எனக்கு ரொம்ப கவலையோ இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு இருந்துச்சு. கடைசியில் அது விஷமே குடிக்கல. லாஸ்ட் வரைக்கும் ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்தது பாய்சன் தான் வந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு நீ தான் விஷம் எடுத்துன்னு போயிட்டு
அந்த கேன்டீன் அவங்க கிட்ட நாங்க கொடுத்து அவன் வந்து சாப்பாட்டுல போட்டானா. அதனாலதான் எங்க அக்காவுக்கு விஷயம்னு சொல்லிட்டு வருது ரிப்போர்ட்டுன்ட்டு சொன்னான் மேடம். நாங்களே ரொம்ப பயமா தான் இருந்தோம். என்ன இப்படி சொல்றாங்களே, நம்மளுக்கு தேவையா வந்துச்சா, நம்ம இந்த மாதிரி பண்ணலையே கடவுளே, நம்ம பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு தட்டுமேன்ட்டு நான் அப்பா எல்லாம் பக்கம் நின்னுக்கிறோம். அவங்கள கூட்டின்னு வந்தேன் மேடம். கூட்டின்னு வந்து 1 வாரம் நல்லா தான் பார்த்தேன். அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, 17,000 ரூபாய் மேடம் வட்டிக்கு விட்டுருக்காங்க. வட்டிக்கு வேற விட்டுருக்காங்களா. நான் என்ன நினைச்சேன், பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, நான் என்ன நினைச்சேன் அந்த டைம்ல, இவங்க வந்து தான் வட்டிக்கெல்லாம் விட்றாங்க, ஃபைனான்ஸ்க்கெல்லாம் விட்றாங்க, யாரனா பணம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு எதனா பண்ணிட்டா, வயல போற வரப்போ எதனா கொடுத்துட்டா நம்ம மேல தானே வரும்ன்றது நான் என்னுடைய சேஃப்டி இன்னுமும் நான் அதை தான் பாக்குறேன். எதுக்காக இங்க வந்திருக்காரு? எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்ப 7 வருஷம் ஆச்சு அப்பா கூட வந்து. அப்பாவால ஒண்ணுமே சாப்பாடு போடுறாரு, துணி வாங்கி தராரு, அவ்வளவுதான். அந்த பையன் 4,000 மாசம் எடுத்து வந்து கொடுக்குது. இப்போ அம்மா இப்படி எல்லாம் ஆச்சு மேடம், அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை இருந்தா கூட நான் எங்கன்னா போயிட்டு வேலை செஞ்சு, அது இருக்குன்ற பயம் பக்தியில் ஆச்சு, நான் எங்கன்னா வேலை செஞ்சு நான் என்னுடைய இதை நான் பார்த்துட்டு வந்திருப்பேன். இவங்க அப்படியும் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணதும் இல்லாம நீ இப்போ அவங்க இப்போ சொல்றாங்கோ, நான் போய் கேட்டேன் அவங்கள, ஏமா எனக்குன்னு ஒரு கல்யாணம் இது எதுவுமே இல்லையா, நான் லைஃப் லாங் இப்போ அவங்க வீட்டுக்கு வரல, வீட்டு விட்டு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. ஆமா, சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க. சம்பாரிச்சு அவங்களே சம்பாரிச்சு விஷம் சாப்பிட்ட அப்புறம் வந்து உங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. விஷம் சாப்பிட்டப்போ வந்து வீட்டுலதான் இருந்தாங்க. இல்ல, அவங்கள நானா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அம்மா நீ சொன்ன சாப்பிடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டுலதான் இருந்தாங்க. அதான் 1 வாரம் ஒரு வாரம் ஆயிட்ட பின்ட்டு அதான் அவங்க தம்பி சொன்னாங்களே, ஃபைனான்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, நிறைய விட்டுருக்காங்க, நீங்க வந்து என்ன ஏதுன்னு பார்த்து 1 மாசம் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் அப்பாவும் வர வச்சு உங்களை அனுப்பி வச்சோம். இவன் அங்க போயிட்டு 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டு கேன்டீன்ல மறுபடியும் மாகடிக்கு அனுப்பி வச்சேன். அங்கதான் அவங்க தம்பி தங்கச்சி எல்லாம். அம்மா யார் கூட இருக்காங்க? இப்போ வந்து தனியா இருக்காங்க, குடிசல்ல இருக்காங்க. அந்த குடிசலுக்கு 15,000 ரூபாய் அட்வான்ஸ், 500 ரூபாய் வாடகை. இப்ப வட்டி நடந்தனுக்கு, பைனான்ஸ் நடந்தனுக்கு கடன் 1 ரூபாய் கூட இல்ல. சரி, கடன் கூட 3 வருஷமா வாங்கி கல்யாணம் பண்ணாங்களா இல்ல வேற எதனா படிக்க வச்சாங்களா? என் தம்பி 10th இப்ப மொத்தத்துல உங்க அம்மா உங்க கூட இல்ல. நீ உங்க அப்பா உன் தம்பி இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கீங்க. இப்ப என்ன எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன தேவை உனக்கு? எனக்கு வந்து அவங்க வந்து நான் வந்து இத்தனை வருஷமா நான் அப்பாவை பார்த்தேன். இவங்க வந்து என்ன இன்னும் பார்க்கல, எதுவுமே செய்யல, எனக்கு நஷ்டம் தான் பண்ணாங்களே. இப்ப வந்து எங்கன்னா போயிட்டு நானு இவங்க என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் நான் சேஃபா ஆயிடுவேன். இவங்க என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்களே தவிர வீட்டுக்கு வர மாட்டிருக்காங்க. நான் வந்து வேலைக்கு போனா எங்கன்னா சம்பாதிப்பேன். இவங்க வந்து அட்லீஸ்ட் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் வேற எங்கன்னா போயிடுவேன். அவங்க வந்து அவங்க குடும்பத்தை பாக்கட்டும். என் தம்பி தப்பு பண்ணல, எங்க அப்பா தப்பு பண்ணல, வந்து அவங்க ஃபேமிலி அவங்க பாத்துக்கிட்டோம். நான் எங்கன்னா வேலைக்காச்சும் போடுறேன். இப்போ மொத்தத்துல நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா தம்பி இதெல்லாம் தேவையில்ல, நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நான் வாழணும் நான் ஆசைப்படுறேன். ஆமா, இந்த குழந்தை எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இந்த பொண்ணு பண்ணிக்கின வேலைக்கு எதுவும் தெரியாது எனக்கு. எப்படி இருந்தது அது மட்டும் சொல்லுங்க. அது அவள் தான் கேட்கணும், எப்படி ஆச்சுன்னு. அவள்கிட்ட நான் கேட்டுட்டேன், என்ன சொன்னா? இப்ப நீங்க சொல்லுங்க. அது அவளே சொல்லட்டும். சொல்லியாச்சு, அது நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்க சொல்லுங்க. நானும் சொல்ல மாட்டேன். குழந்தை எப்படி எனக்கு தெரியாது, எப்படி இறந்துச்சு எல்லாம் அவளே கேள்வி. நான் எங்கேயும் வியாபாரம் பண்ணி கிடக்குறேன். நான் நம்பி இவங்களா வீட்டை படுக்கிறதுக்கு அனுப்புனாங்க. இவங்க ஒண்ணு இவங்களே. ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கம்மா. ஆமா, நீங்க வழியில இருந்தீங்க, குழந்தை இறந்துச்சு. நான் வியாபாரம் பண்ணிக்கிறேம்மா, என் வயிற்று பழுப்பு. நான் வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு வந்தப்புறம் குழந்தை எங்கன்னு கேட்கலையாம்மா? என்ன இது குடும்பம்மா, 10 பசங்களை பிறந்து வளர்ந்து. சரி, அவ என்ன சொன்னான்னு கேக்குறீங்கல்ல, சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறேன் நான் கேக்குறதுக்கு? பைனான்ஸ் வாங்கி வியாபாரம் பண்றேம்மா. நான் அந்த கடத்தை நான் கொடுக்க வேணாம்மா. வீட்டுக்கு வந்து உக்காரு, நீ சொல்ற கடத்தை யார் அடைக்கிறது? உனக்கு என்ன நான் குறை வச்சுக்கிறேன்? அவ என்ன சொல்லிருக்கான்னா சொல்லுங்க. நீங்க பிளான் பண்ணிதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்கீங்க. நான் எப்படி ஒருத்த கொண்டு போய் எனக்கு சோறு பண்ணணும்னு சொன்னாரு? சொல்லு. உன்னையம்மா நான் படுக்க போறேன்ன, போய் படுத்துக்கம்மா. அந்த ஜூஸ்ல யார் போட்டு கொடுத்தாங்கன்ட்டு நான் பார்த்துன்னு தானே. எந்த ஜூஸ்ல? யாரே ஒரு கிளம் வீட்டுக்கு வந்துச்சுமா. ஒரு கிளம் எங்க வீட்டுக்காருக்கு மாமா, எங்க ஆயாவுக்கு தம்பி, வயசான கிழவன். என் வாயில நான் சொல்லணும்? ஒரு நிமிஷம் நான் பேசுறேன்ல, என்ன பாருங்கம்மா. இன்னைக்கு 6,000 ரூபாய் கடன் அடிக்கணும். நீ சோறு போட்டியா, உங்க அப்பா சோறு போட்டானா? யார் எனக்கு சோறு போட்டான்?
இன்னைக்கு 2 மாசத்துக்கு 6000 கடன் அடிக்கணும். எத்த வச்சு அடிப்பேன் நீ? ஒரு குழந்தைய கொல்றது எந்த விதத்துல அந்த நியாயமா? குழந்தைக்கு எப்படிமா நான் சோறு போட முடியும்? குழம்பு பால் வாங்க காய்ச்சலமா அந்த டைம்ல நான் என்னமா பண்ண முடியும்? அப்போ நீங்க தான் காரணம்னு நான் ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அப்பா பேச முடியல, அம்மா பேச முடியல, தம்பியும் பேச முடியல, தங்கச்சியும் பேச முடியல, யாரும் பேச முடியாம நிலமில்ல. நான் அந்த குழந்தைக்கு எப்படி பால் வாங்க முடியும்? எப்படி செய்ய முடியும்? எப்படி பண்ண முடியும் சொல்லு? சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, ஜாதி இல்ல, ஜனம் இல்ல. எல்லாம் சரிம்மா, நீங்க சொல்ற எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எப்படி அந்த குழந்தைய நீங்க வாழ பண்ண போறீங்க, அதுக்கு சோறு எப்படி போட போறீங்க, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு குழந்தைய கொலை பண்றது நான் எந்த கொல்லலம்மா. விதத்துல நியாயம்? நான் கொல்லல. மொத்தம் அந்த குழந்தை தொடல. நான் அது எப்படி கொன்னாங்க, எப்படி போனாங்கன்னு அவளுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது. நெஞ்சில விதிச்சு கொண்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கே நான் சொல்லில இருந்தாக்கா மரம் வளர்றதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிட்டு இருப்பேன். பொண்ணா உனக்கு இது வானா? 5 மாசமாவா? செத்தாமா 5 மாசம். ஒரு பொண்ணு 5 மாசத்தை உங்களுக்கு தெரியலன்னா நான் ஒருத்தங்களுக்கு பதில் சொல்லணும் வாசனா. அப்ப அடுத்து என்ன வந்து தாய்ங்க எனக்கு பதில் நீங்க? சொல்லணும் வச்சுக்க 5 மாட்டேன். மாசம் அவ யார்கிட்ட சொல்லணும்? நீ 5 மாசத்துல 4 மாசத்துல 3 மாசம் சொல்லி இருந்தா ஐயோ போமா கழிச்சிடுமான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எனக்கு தெரியாம நான் வந்து உன் கூட வந்துட்டு இருந்து போது ஏமா என்னை காப்பாத்துன்னு சொன்னேன். ஒரு பொண்ணு வந்து சொல்ல வேணாமா? 3 மாசத்துல இல்ல 2 மாசத்துல ஒரு தாய்க்கு தெரியும் தெரியாதுமா. சில விஷயங்கள். அப்படின்னா நீங்க கவனம் செலுத்தல அந்த பொண்ணு மேல. கவனம் செலுத்தல. இல்ல ஏன் வயிற்று பழப்புக்கு நான் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல. சரிம்மா, வீட்டுக்கு வரீங்கல்ல? ஒரு பொண்ணு 2 மாசமா முடியாம பண்ணி வச்சுட்டு தட கட்டி துணி இல்லாத வந்து நானு இன்னைக்கு உன் அப்பன் கூடக்குறான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் என்ன இட்டுன்னு வந்தா தெரியுமா? நீங்க சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கு. சரி, இப்ப அவ என்ன ஆசைப்படுறான்னா, சொல்லுங்க. நீங்க உங்க புருஷன்கிட்ட வந்து உங்க பையனும் நீங்களும் உங்க புருஷனும் அவ அப்பாவும் சேர்ந்து இருங்க, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவ வாழ்க்கை அவ பார்த்துட்டு அவ சந்தோஷமா இருந்துப்பா. எனக்கு ஆசைக்குது நம்ம பொண்ணா கல்யாணம் பண்ணோம், நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ண எனக்கு ஆசைக்குது. நான் எங்க தூரமா கூட இல்ல, ஒரு 2 தெரு தாண்டன என் வீடு, சொந்த வீடு பண்ணிக்கு நான் பிள்ளை பெத்தம்மா. நான் அவ்வளவு ரோசக்காரே. நான் இன்னைக்கு நீ அந்த நிலைமையில இருக்கணும். இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க வந்தியே போட்டா பிடிக்க சொன்னேன், பிடிச்சி கொடுத்தேன். அது கூட 4 பேர் சேர்ந்து பிடிச்சி சொன்னேன், பிடிச்சி கொடுத்தேன். திரும்பி நான் பண்ணா சோட்டும் எங்க வீட்டுக்காரன் சேர்ந்து பிடிச்சேன். அது ஒண்ணு. திரும்பி 2 பேர் எங்க 2 பேர் உட்கார பிடிச்சேன். இதுக்கெல்லாம் சரி நம்ம பிள்ளை எதுக்கா கூப்பிடுறேன், எதே வேலைக்கு கூட போவா, விதிக்க கூட போவா. சரி பிடிச்சி கொடுத்தேன். காலா காலத்துக்கு 26 வயசு. சரி, 26 வயசு. இப்ப நீயும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. அப்பாவும் இருக்காரு, அம்மா நீயும் வா, தம்பியும் இருக்கான், நானும். எனக்கு சேர முடியும். ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்றாளே பாரு. நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணலாம், நல்லா வசதி. என் தம்பி 2 பேர் இருக்கிறானுங்கம்மா, 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி சேரல, ஆம்பளை சேரல அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, இது பாருங்க, அந்த குழந்தை விஷயத்தை பத்தி நாங்க இப்ப பேசல. அது பேசாதீங்க. நாங்க பேசல. சரி, நாங்க பேசல. ஆனா நான் வந்து சேர்றேன். எனக்கு ப்ராஃபிட் லாஸ், ஒரு அம்மா பொண்ணுக்கு நடுவுல, ஒரு அப்பா பொண்ணுக்கு நடுவுல, ஒரு அப்பா பையன் நடுவுல, இந்த ப்ராஃபிட் லாஸ் இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பேசக்கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை, வேலை செஞ்சுக்கின்னு எனக்கு அம்மாவாசை அன்னைக்கு கொண்டு பெட்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க. 2000 கம்மி 10,000க்குமா வச்சுன்னு வேலை செய்யறான். அம்மாவாசை அன்னைக்கு உயிர்ந்து போயிட்டான். எப்படி வந்தீங்க? அது எப்படி ஆச்சு எனக்கு தெரியல. நான் போய் ஒரு இடம் சாமி கிட்ட கேட்டேன். அம்மா வேலைக்காம போனான். வெள்ளிக்கிழமை அமாவாசை. உஷாரா இருமா, வெள்ளிக்கிழமை அமாவாசை வருதுன்னாங்க. சரி ஆச்சுமாண்ணா. வெள்ளிக்கிழமை எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல. 20 நாள் டைம் கொடுத்துக்கிறேன் அதுக்கு. நான் 20 நாள் ஆனி 30 நாள் எட்டு வச்சா. அது மாதிரி 300 ரூபாமா அந்த சேரு. நான் ஒன்றும் அவ்வளோ கேப்பலமா இல்லை. 300 ரூபாய் அந்த சேர்ல அப்படி 8 வச்சாம்மா. இன்னொன்று ஒன்று வச்சா. அப்போதான் அந்த பயம் போச்சு. நல்லா பேசுறீங்கம்மா. உனக்கு சந்தேகமா இருந்தா அம்மா போன் நம்பர் வாங்கி தரேன். எந்த அம்மா? எங்க அம்மா. நான் போன் நம்பர் வாங்கி தரேன், நீ பேசு. தமிழ்நாடு இல்ல, இது பெங்களூர் இல்ல. யாரு அந்த குழந்தைய கொண்டாங்க? அது அந்த குழந்தை யார் கொண்டாங்கன்னு அவதான் உள்ள அவதான் பால் வாங்க வெளியில போனான்னு சொன்னா. அது எப்படி நீங்க சொல்றீங்க? சொல்லுமா, நீ தானே சொன்ன. ஆமா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது ஆஸ்மா பேஷண்ட், தூக்க மாத்திரை எல்லாம் போடுவாங்க. அவங்க போடுறப்போ அந்த குழந்தை பக்கத்துலயே மேடம் பாலாடை இருக்கு, பால் இருக்கு, பாலாடைக்குள்ள பால் இருக்கு, மாத்திரை எல்லாம் இருக்கு. வந்து பார்த்தப்போ இது என்னையா இப்படிக்குதே, என்னையா ஆச்சு, என்னையா பண்ணீங்கன்னு கேக்குறேன் மேடம் நானு. ஏய் வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட பொழைச்சிக்கிட்டு விட்டுருக்கலாம், பொட்டை பிள்ளைய வச்சுன்னுக்கு. என் பொண்ணு மானமரியாதைக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம். உங்க இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கல்ல? வீட்டுக்கு வந்தேன். குழந்தை எங்கன்னு கேட்டீங்க? அந்த மொத்தம் அந்த வீட்டுல இருக்க முடியலம்மா. அந்த அளவுக்கு தோத்தினாலுங்கம்மா தடன்னு. எந்த ஆளு? எங்க இதுக்கு தான் வீட்டுல இருக்க முடியல. எந்த இமிசல் என்னன்னு தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு இருக்கு, சின்ன குழந்தை இல்ல, அந்த குழந்தை எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு திறமா இருந்து வாசனை கொண்டாந்து நீ இமிசல மாட்டிட்டா. கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வச்சுட்டா இவ. அந்த நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை எங்கன்னு இங்க
ஒரு தடவை அவள்கிட்ட கேட்கல அந்த குழந்தை எங்கம்மா எங்க போச்சு? கேட்காத முன்ன நான் என்ன பண்ண முடியும்? பால் வைத்து வசதி இல்ல என்ன பண்ண முடியும்? ஏன் கேட்காம ஒரு நான் வறுமையை பத்தி அதெல்லாம் நான் சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு நான் வரேன், உன் கட்டல் நான் இருக்கிறேன். சப்போஸ் நான் பிள்ளைய வாங்கின நீ என்ன பண்ணுவேன்? இப்ப அத பத்தி நான் கேட்கலமா. நீங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை இல்ல இவங்க பண்ற விஷயம் எல்லாம் ஒண்ணு தலைவங்க அவ தனியா தான் இருக்கா. ஐயோ நான் இப்பதான் 6 வருஷம் முன்னாடி தான் அப்பா கிட்ட போனேன். சம்பாதிக்கிட்டு உங்களுக்கு பொறாமையாக்குது, புரியுதா? நான் ஒண்ணும் பசங்களை விட்டுட்டு கழி கழுவல, பசங்களை விட்டுட்டு நான் கழி கழுவல. சரி நான் தப்பு பண்ணேன். 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல? 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 8 வருஷம் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணனும் நீங்க உங்க மனசுல யோசனை அப்பனு புள்ளி சேர விடலமா? அப்பனு புள்ளி சேர விடாதால இந்த மிஸ்ல வந்துச்சு தெரியுமா? ஒரு தாயா உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் செய்யறேன் இல்லன்னு சொல்ல. 8 வருஷம் ஆயிடுச்சுமா. இன்னும் எவ்வளவு? 8 வருஷம் அவங்க சேரவே இல்லம்மா. அவங்க 2 பேரும் என்ன இன்னைக்கு வந்து அழுவுறா. உங்ககிட்ட நான் பெல் சொல்லணும்னு நேரமா கிடக்குது எனக்கு. இன்னைக்கு 3000க்கு 6000 கடன் கட்டணுமா? கடத்துல உக்காந்துங்கிறமா நான் கையில ஒண்ணு கூட இல்லாத பேரு வட்டியில காசு கொடுக்கணும் இதேதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பணம் யாருமே பணம் எல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க. பணம் இருந்தாதான் யாரும் கிட்ட வாங்கினவங்க, பணம் எல்லாம் யாருக்கும் சேர்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல கீழே கேண்டீன்ல விழுந்தப்ப 10,000 ரூபாய் பிளவுஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னால. ஆமா இருந்துச்சு. இப்ப கடன் இல்லன்னு சொன்னால. இப்ப எந்த கடனும் இல்லன்னு சொன்னால. இப்ப இல்ல கடனே இல்லையே. நான் ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்றேன். போய் சொன்னாக்க நான் ப்ரூவ் பண்றேன். ஃபோன் பண்ணி தரேன். ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். ஃபோன் நம்பர்லாம் வேணாமா? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க நமக்காக. அவங்க அப்படியே சொல்ல மாட்டாங்க. சரி 3 வருஷமா வரும். சரி ஒரு நிமிஷம். அந்த பெரியவர் எப்படி செத்து போனாரு அது சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு எது தெரியாது. குழந்தை எப்படி போச்சு அது தெரியாது. அது எனக்கு தெரியாது. பெரியவர் எப்படி போயிட்டாரு அது என்ன ஐடியா? உங்களுக்கு என்னதான் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. உங்க வந்து மாட்டணும் வியாபாரம் பண்ண கூடாது. இவ எங்கனா கடங்கார சொல்லிட்டு போய் எனக்கு மாட்டி வச்சா தெரியுமா? நேத்து இங்க வந்த பிறகு சொல்றாங்க அப்பாவை 1/2 hour நான் அந்த அக்கா கிட்ட பேசினேன். சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க பேசுறாங்க. அவரை வந்து வாட போடான்னு திட்டி ஏதோ பேசிருக்காங்க. எனக்கு கடங்குது நினைச்சியா? கடமே இல்லடா. நீ பாக்குறியா? நீ வெறும் கீரை வித்து நீ சம்பாதிக்கிற. ஜுஜுபி 100 ரூபாய் நீ சம்பாதிக்கிற. நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பாக்குறவன் நானு. ஒத்துக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும். யாரு செஞ்சிருக்காங்க? ஆமா இந்த கொலை யாரு செஞ்சிருக்காங்க? எனக்கு தெரியாது. கொலை செஞ்சது எனக்கு தெரியாது. அவ வாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது. சரி அந்த குழந்தை அந்த வீட்டுல இல்ல. அந்த குழந்தை அந்த வீட்டுல இல்ல. அவ சொல்றா கொலை செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி கொலை பண்ணாங்க முயற்சி பண்ணீங்களா? எனக்கு தெரியாது. ஏன் கடமை நான் இட்டுன்னு போய் பாண்டில் இட்டுன்னு போய் அந்த கொலைக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்ல. சொந்த பந்தமே இல்ல எனக்கு. என்னமா சொல்றேன்? இவங்க அம்மா இவங்க தங்கச்சி 3 பேரும் தான் மேடம். இவங்க போன் பண்ணி அவங்களை வர வச்சதுனாலதான் அவங்க வந்தாங்க. இந்த அம்மாவை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வியாபாரத்துக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அவசரம் தானே என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாங்க மேடம். இவங்க போன் பண்ணி வர வைக்கலன்னா நான் குறிப்பா உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நான் வீட்டுல தான் இருக்கேன்னு எப்படி மேடம் தெரியும்? அப்படி செய்யறவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த 16 நாள் செய்யாதவங்க இந்த 3 நாள்ல ஏன் மேடம் வந்து செய்யணும்? அவங்க அம்மா தான் போன் பண்ணி அவங்கள வர வச்சது. அவங்கதான் நான் உறுதியா சொல்றேனே வர வச்சதே அவங்கதான். இல்லன்னு சொல்றாங்களா? அவங்க ஒத்துக்க மாட்டேன். நீ என்னங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். பாருங்க நீ என்ன வேலை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். வியாபாரம் கெட்டா கூட பரவாயில்ல. நீ என்ன முடிவு எடுத்தா நான் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சொல்லு உங்க அப்பா போய் பிரிண்ட் பண்ணத்தால நம்ம குடும்பம் இப்படி இருக்குது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னால எல்லாம் ஆச்சு. உங்க அப்பா பிரிண்ட் பண்ணால நம்ம குடும்பம் கெட்டுச்சு. பாருங்கம்மா நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கண்டாமா? நீங்க ஒத்துக்கவே வேணாம். அந்த இடத்துல சண்டை வச்சா நான் போக மாட்டேன். அப்படியே உட்காந்தாலும் இவ்வளவு தூரம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்கல்லம்மா? எவ்வளவு உட்காந்தாலும் அரப்பாண்ணி அவ்வளவு உறுதியா சொல்றீங்களே? ஆமாம்மா நான் எதுக்குமே போக மாட்டேன். போலீஸை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவோம். சரி விசாரணை பண்ணு. பண்ணுங்க. மேடம் இது 8 வருஷமா நான் அனுபவிச்சேன் இல்லையா மேடம்? தனியா ஒண்டிய வீட்டுல நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் காரியம் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ வந்து அப்பாவையும் தம்பியும் பாத்துக்கோ. அவ என்ன சொல்றான்னா கடங்குதுமா அவளுக்கு அந்த வீட்டுல இருந்து அவ தனிப்பட்ட முறையில அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷம். குடிக்க சோறு இல்லம்மா, தின்றதுக்கு சோறு இல்லாத நேரம் என்ன வனவாசப்பட்டேன்னு எனக்கு தெரியுமா? நேத்து ஒரு நாள் ஒரு நாள் இங்க வந்து பிறகுதாம்மா சாப்பாடு. சரி நான் தான் மேடம் தப்பு பண்ணேன். 2 அடி தூரம் தான் என் வீடுமா. மேடம் நான் தான் தப்பு பண்ண மேடம். ஒண்ணும் தெரியாது. அந்த பையன் என்ன தப்பு பண்ணாச்சு? பையன் கூட நான் சொல்றேன் 20 வயசு மேடம். அந்த பையனுக்கு 4ஆவது எவ்வளவு மேடம் வயசு? 4ஆவதுல எவ்வளவு மேடம்? 8 வயசுல அவனை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாரு அப்பா. 10th பாஸ் ஆயிட்டான். அப்ப 2012ல வந்தான் அவன். இது வரைக்கும் ஒரு வார்த்தை, ஒரு ட்ரெஸ், ஒரு 4 சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. பேச விட மாட்டேங்கிறாங்கம்மா இவங்க. பேச என்னடி
ஒத்துக்க போறியாடி? தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்கம்மா. நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இவங்க என்ன இதுதான் சொன்னாலும் நீங்க வந்ததுல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன், எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன். இவங்க பண்ண படுகலாமா, இவங்க பண்ண சதி. நீ சொல்ற இவங்க பண்ணது சதின்னு, இவங்க சொல்றது நீ பண்றது சதின்னு. என்ன சதி பண்ணிட்டேன் மேடம் நானு? அவங்க 2000 ரூபாய் ஃபைனான்ஸ் கொடுத்து அவங்க கூட நான் இருந்தேன் பாருங்க. இதெல்லாம் ஓகேமா. ஆக மொத்தத்துல என்ன நடந்துச்சு? குழந்தை உயிர் போச்சு. என்ன நடுவுல எவ்வளவு வயசு அந்த குழந்தைக்கு? 16 நாள். குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் அப்படி கொலை பண்ணோம் அந்த குழந்தைய? நான் சொல்றேன் சரி ஓகே, அந்த குழந்தை உங்களுக்கு வேணாம்னு நீங்க சொன்னீங்க சரியா? அந்த குழந்தைய ஏதாவது கோயில்ல போய் வச்சிருக்கலாம், இல்லாட்டி எவ்வளவு அநாத ஆசிரமங்கள் இருக்கு, அங்க போய் இந்த குழந்தை வாழ்ந்துருக்கலாம்ல. இவங்க 10 பைசா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாமா? 10 பைசா எனக்கு காட்டல. எங்கன்னா நாளைக்கே எவனை வந்தா கூட சரி, எவன் காலை பிடிச்சி உனக்கு 2 லட்சம் என்ன 4 லட்சம் கூட உனக்கு ரெடி பண்ண நான் ரெடி. எவனா ஒரு மகராசனா வந்த நாளைக்கு இந்த பொண்ணை குடும்பம்னு கேட்ட கூட எவனா கடன் வாங்கி நான் கட்டி கொடுத்துட்றேன். நம்பலாமா? ஆமா நம்பலாமா? போன் நம்பர் வாங்கிட்டா நான் உனக்கு ரெடி பண்றேன். நானு நம்பலாமா? நீ ஏன் கிட்ட சொல்றான் சவதம் போட்டான், அந்த சவதம் நான் திட்ட விட மாட்டேன். உங்க அம்மா உறுதி கொடுக்குறாங்க. நாளைக்கே எவனா வந்து கேட்டா கூட சரி, 4 லட்சம் என்ன எத்தனை போ, நான் கடன் அடிச்சுக்கிறேன். உங்க வார்த்தையை நாங்க நம்புறோமா? நம்புமா? கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க அமைச்சு கொடுப்பீங்கன்னா அந்த நம்பிக்கை. நாளைக்கே ஒரு பையனிட்டு அந்தங்க நிக்க சொல்லு. சரி, நாளைக்கே ஒரு பையனிட்டு அந்தங்க நிக்க சொல்லு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க நம்புறோம். கையால ஆகாதவள யாருக்கிட்ட என்ன சொல்ற? சரி போதுமா? 3000 ரூபாய் 5000 கடன் வாங்கணும்டி. இந்த வேலை 3000 ரூபாய் என்ன பண்றமா? வேற வழி இல்ல. எங்க இருக்குது? தம்பி கிட்ட போனா லஞ்சம் கொடுக்கணும், தங்கச்சிக்கிட்ட போனா லஞ்சம் கொடுக்கணும். அந்த லஞ்சம் நான் வந்து பெங்களூர்ல வந்து தமிழ்கார போட தாண்டி கன்னடா சூப்பரா பேசுவேன் நானு. நாளைக்கு எவன ஒரு பையனை கூட்டின்னு வா, 5 லட்சம் என்ன அவ ஏன் கூட்டிட்டு வரணும்? நீங்க ஒரு நல்ல பையனை வந்தாட்டமா வர என்னமா பண்றது? தேடி பாருங்கம்மா. தேடி பாக்குற வரைக்கும் என்ன பண்ண? சோற ஆக்குறோம்மா, ஒரு நிமிஷம் சோற ஆக்குறோம். சுட சுட சாப்பிட முடியுமா? ஆறுனா தானே சாப்பிட முடியும். 8 வருஷம் ஆயிடுச்சுமா. என்னமா பண்றது? கோயில போகணும், 26 வயசு ஆயிடுச்சு. கோயில போகணுமா? சுத்தின பூஜைகளை 10 பூஜை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சரி பண்ணணும், செய்யணும். நீ வந்து இங்க சொல்லிவிட்டாக்க ஆயிடுமா? சரி, மொத்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு நான் போறேம்மா. சரி சரி. உங்க அம்மா சொல்றாங்க கண்டிப்பா ஒரு கல்யாணம் உனக்கு பண்ணி வைப்பாங்க, நீ நான் சந்தோஷமா வாழ வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நம்புவோம் சரியா? நீ அதை நம்பு. வீட்டுக்கு போய் அப்படி மறுபடியும் ஏதாவது அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க திரும்பி வாங்க, உனக்கு நியாயம் இங்க கிடைக்கும். நம்புறியா? அந்த நம்பிக்கையோட நீ போவியா? சரி மேடம். ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா அமையும் சரியா? சரி மேடம். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை கூப்பிடு. சரி. இந்த பொண்ணு உறுதியா சொல்லுது 16 நாள் குழந்தைய கொண்டு இருக்காங்க, விதிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க அம்மா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். ஆனா அம்மா கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அந்த அம்மா தான் கொண்டு இருக்காங்க, இல்ல பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆணுக்கு சமம் பெண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்கிறதா? இல்லையே. இப்போ இந்த பொண்ணு இது மாதிரி நடக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு இந்த கேஸ் நல்ல வெளிச்சம் போட்டு காமிக்கிறது. இப்படி நடக்கக்கூடாது. நீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து கை கூத்து இதை நடக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.